அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் திருச்செல்வி. அனுபவமிக்க சமூக தலைவர், பலரையும் வாழ்க்கையில் கை தூக்கிவிட்டவர், பல அமைப்புகளுக்கு உதவியவர், நற்பண்புகள் கொண்டவர், அன்புடன் தீனன் என அழைக்கப்படும் டாக்டர் R Theyvendran. தமிழர் பேரவையின் முன்னாள் தலைவரான அவரின் மகத்தான சமூக பங்களிப்பையும் நினைவலைகளையும் இந்த நினைவஞ்சலி மூலம் நாங்கள் கொண்டாடுகிறோம். இனி கலந்து கொண்ட இணைப்பில் இருக்கும் அனைவரும் தயவு செய்து உங்கள் காணொளியை அடைத்து விடுங்கள். நிகழ்ச்சி சுமூகமாக அனைவரும் பார்ப்பதற்கு இது ஏதுவாக இருக்கும். முதலில் டாக்டர் தேவேந்திரனின் படத்திறப்பு மெய்நிகர் வழியாக நடைபெறும். இப்போது ஒரு நிமிட மௌன அஞ்சலி. நன்றி. தொடக்கமாக தமிழர் பேரவையின் தலைவர் திரு வே. பாண்டியன் தமிழில் ஆங்கிலத்தில் உரையாற்றுவார். தமிழர் பேரவையின் ஆலோசகர்கள் திரு ரவீந்திரன், திரு விவேகானந்தன் அவர்களே, இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டு பேசவிருக்கும் அன்பர்களே, சமூக தலைவர்களே, நண்பர்களே, தமிழர் பேரவையின் முன்னாள் தலைவர் டாக்டர் R Theyvendran அவர்களின் நினைவஞ்சலி கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களும் நன்றிகளும் உரித்தாகுக. தோன்றின் புகழோடு தோன்றுக, அக்கிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்பது வள்ளுவர் வாக்கு. அதனை மெய்ப்பிக்கும் வண்ணம் வாழ்ந்த ஒரு மனிதரை நினைவு கூறும் தருணம் இது. அதன் பொருட்டு நாம் அனைவரும் இன்று மெய்நிகர் தளத்தில் ஒன்று கூடியுள்ளோம். மீண்டும் நன்றி நவிழ்கிறோம். டாக்டர் R Theyvendran அவர்கள் நம்மில் பலரும் அறிவோம். இடுக்கண் களைந்திடும் ஒரு நண்பராக, துயர் எனில் தோள் கொடுக்கும் ஒரு தோழராக, விடியாது எனினும் முடியாது என்றிடாத ஒரு செயல் வீரராக, தன்னலம் பேணா ஒரு தலைவராக, மன்னலம் போற்றிய ஒரு மனிதராக, இப்படி பல பரிமாணங்கள் உண்டு அந்த ஒற்றை மனிதருக்கு. எளிமையே உருவான மனிதர் டாக்டர் R Theyvendran. ஆனால் அவரது சிந்தனைகளில் எளிமையானது ஒருபோதும் படிச்சிட்டதில்லை. போதும் என்ற மனம் பொன் செய்யும் என்று நமது செயல்களுக்கு ஒரு வரையறை அமைத்துக் கொள்வதை அவர் எப்போதும் வலியுறுத்தியதில்லை. மாறாக வானமே இல்லை வானமே இல்லை என கூறி அதற்கும் அப்பால் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்திய உன்னத தலைவர் அவர். பெரிய சிந்தனைகளின் பிறப்பிடமாக, அவற்றை செயல்படுத்தும் இருப்பிடமாக இருப்பதே அவரது பிறப்பியலுக்கு கூட. தமிழர் பேரவையின் தலைவராக சுமார் 15 ஆண்டுகளுக்கும் மேலாக பொறுப்பு வகித்து வந்த டாக்டர் R Theyvendran அதன் வளர்ச்சியை துரிதப்படுத்த பல சீரிய முயற்சிகளை மேற்கொண்டார். சிங்கப்பூர் தமிழ் சமூகத்திற்கு தமிழர் பேரவை மேலும் சிறப்பாக சேவையாற்றும் வகையில் தம்மை வளப்படுத்திக் கொண்டு நிலை பெற வேண்டும் என்ற புத்திபூர்வ சிந்தனை அவரிடம் மேலோங்கி இருந்தது. கல்வி, சமூக ஒற்றுமை, தொலைநோக்கு சிந்தனை ஆகிய 3 அம்சங்களை அவர் தலைவரான தினம் தொட்டு வலியுறுத்தி வந்துள்ளார். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்ற எவை என்ற வள்ளுவர் வாக்கிற்கிணங்க ஒரு சமூகத்தின் வளர்ச்சிக்கு கல்வி செல்வமே இன்றியமையாதது என்பதில் அவர் மிகுந்த நம்பிக்கை கொண்டிருந்தார். தமிழ் சமூகமும் அதற்கு விதிவிலக்கல்ல என்ற அடிப்படையில் தமிழர் பேரவையின் கல்வி சார்ந்த முயற்சிகளை திடப்படுத்திய பெருமை அவருக்கே உரித்தானது. அவரது தலைமைத்துவத்தின் கீழ் தமிழர் பேரவையின் கல்வி அறக்கட்டளை நிதி மேன்மேலும் பெருகியது. தேசிய தின விருந்து நிகழ்ச்சிகள், சிங்கப்பூரின் முதல் தமிழ் திரைப்படமான குருஷேத்திரம் துவக்க விழா முதலான நிகழ்வுகளின் வழி பல்லாயிரக்கணக்கான நிதிகளை ஆண்டுதோறும் திரட்டி வந்தார். அதன் மூலம் இன்று வரை ஆண்டுதோறும் சுமார் 30,000 வெள்ளி பெருமானம் உள்ள கல்வி உதவி நிதி குறைந்த வருமான குடும்பங்களில் பயிலும் மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வே என்பதில் அசைக்க முடியாத நம்பிக்கை இல்லை நன்னம்பிக்கை கொண்டவர் டாக்டர் R Theyvendran.
சிதறிக் கிடந்த பல தமிழ் அமைப்புகளை தமிழர் பேரவையின் இணை அமைப்புகளாக கொண்டு வருவதில் அவர் ஆற்றிய பங்கு அளப்பரியது. அவரது தலைமைத்துவத்தின் கீழ் இணை அமைப்புகள் மட்டுமின்றி தமிழர் பேரவையின் உறுப்பினர் எண்ணிக்கையும் பன்மடங்கு அதிகரித்தது. சிங்கப்பூர் தமிழ் சமூகத்தின் குரல் உறக்க ஒலிக்க வேண்டும் எனில் சமூக ஒற்றுமை மிக மிக முக்கியம் என்பதை எங்களுக்கு அரிச்சுவடி தொட்டு சொல்லிக் கொடுத்தவர் அவர். மேற்குறிப்பிட்ட அம்சங்கள் தவிர்த்து அவரை பேரெடுத்துதல் வேறுபடுத்தி காட்டியது அவரது தொலைநோக்கு சிந்தையே ஆகும். நாம் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் வருங்காலத்திற்கான விதைகள் இருக்க வேண்டும் என்பதை அவர் நொடிதோறும் நினைவுறுத்தி வந்தார். பேரவையின் நிகழ்ச்சிகள், திட்டங்கள், செயல்பாடுகள், உறுப்பினர்கள், பொறுப்பாளர்கள், செயலவை என ஒவ்வொரு அம்சத்திலும் அதன் நீடித்த நிலைத்தன்மை யாது என்பதை கண்டறியும்படி எங்களுக்கு மட்டுமல்ல அவருக்குமே நினைவுறுத்திக் கொள்வார். அத்தகைய செயல்திறன்களை அவரை பார்த்து கற்றுக்கொண்ட பலரில் நானும் ஒருவன் என்று எண்ணி பார்க்கும்போது பெருமிதமாக இருக்கிறது. இன்று அவர் நம்மிடையே இல்லை. ஆயினும் அவர் தொற்றுணர்த்திய வித்தைகளும் விட்டு சென்ற விழுமியங்களும் நம்மிடையே நம்முள்ளே விருட்சமாய் விழுந்து கொண்டு இருக்கின்றன. அவற்றை அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு செல்வதே அந்த மாமனிதருக்கு நாம் செலுத்தும் நிறைவான அஞ்சலியாகும். அவரது வழிகாட்டுகளுக்கு நன்றி கூறி அவரது மோதிர கையால் குத்து பெற்ற சக தோழர்களின் சார்பாகவும் சிங்கை தமிழ் சமூகத்தின் சார்பாகவும் அவரது ஆன்மா சாந்தி பெற வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். Now I'd like to say a few words in English. A very good evening to the advisors of TRC, Mr. Murali Pillai, Mr. R Theyvendran, and Mr. Vivekanandan, community leaders and friends. On behalf of the Tamil Representative Council and her affiliate organizations, I would like to thank all of you for joining us in remembering our late past president, Dr. R Theyvendran, who left us on 29 December 2020. Needless to say, his demise is a great loss, not only to TRC, but to the whole Indian community and in fact, the nation. A titan amongst his peers, Dr. R Theyvendran will be fondly remembered as a pioneering trailblazer, catalyst changemaker, and far-sighted visionary leader on the social and entrepreneurial front. Ambitious and rigorous, he is also well remembered as a community leader who cared for his fellow men regardless of race, language, and religion. He has overturned the fortunes of both enterprises and community organizations. Stamford Press, MDIS, Sri Sanbhaga Vinayagar Temple, TRC are a few to be mentioned. As a leader, he was a firm believer of structures, systems, and processes. During his 15-year tenure as president of TRC, he often focused on these attributes to drive behavioral change amongst the members for greater efficiency and effectiveness, especially on the part of the community. I can confidently say that close to half of the current management committee, as well as the executive committee, were trained in Dr. Theyvendran's School of Leadership and Management. Dr. Theyvendran is also well remembered for his visionary insights. While he focused on developing the administrative machinery of TRC in terms of structures, systems, and processes, he devoted a great amount of time and effort in planning ahead. On that note, he stimulated us to query ourselves on each and everything we did, primarily on two fronts, efficacy and sustainability. Is this effective for the community? Is this sustainable in the long run? A catalyst for the TRC education funds, he was key to raising funds for the annual bursary award ceremony, which started during his tenure as president. We are proud to say that the project is sustainable, and this year we have given a record number of $50,000 worth of bursaries for over 200 students. An advocate of community bonding and togetherness, he rallied the call for unity amongst Tamil organizations and Tamils, thereby accelerating the membership drive of both affiliate organizations and life members of TRC. To date, the membership drive had peaked during his tenure, and the current team hits his path in his endeavor.
Personally speaking for myself, Dr. R Theyvendran has been a good mentor, well-wisher and role model. I believe this stands true for my batchmates in the school of Dr. R Theyvendran. On behalf of all of us at Tamil Representative Council, affiliate organizations and the Tamil community, we would like to thank him for his affirmative presence in our lives, and may we pray for his soul to rest in peace. Before I conclude, let me take this opportunity to thank the following: our ministers, Mr. K. Shanmugam, Dr. Vivian Balakrishnan, Mr. S. Iswaran, Ms. Indrani Raja, Senior Minister of State, Dr. Janil Pudicherry, for their messages, Mr. Dinagaran, Dr. Chandru, Mr. Anbarasu, Mr. Sami Kanu, Mr. Uttarabadi, Mr. Ramamurthy for their live messages, various community leaders, affiliate leaders, members, and friends for joining us today, and not forgetting to the team who has put in their full effort and time in organizing this event today. Ms. Tiruchelvi, Mr. Dharmaraj, Mr. Maniam, Mr. Narayanan, Mr. Arun Vasudev Krishnan, Mr. Vigneshwaran, and Mr. Dayalan. Thank you very much. Once again, thank you all for gracing this ceremony. இனி அமைச்சர் சண்முகத்தின் செய்தி. டாக்டர் தேவேந்திரன் அவர்களின் மறைவு பலரையும் துன்பத்தில் ஆழ்த்தியுள்ளது. பல ஆண்டுகள் அவர் தமிழர் பேரவையின் தலைவராக சேவையாற்றியுள்ளார். தமிழர் பேரவை வசதி குறைந்த மாணவர்களுக்கு உதவி வருகிறது. இந்திய சமூகத்துடனான உறவை வலுப்படுத்திக் கொள்கிறது. கல்வி, தொழில், நிதி, விளையாட்டு என மேலும் பல துறைகளில் உள்ள சமூக அமைப்புகளிலும் அவர் முக்கிய பொறுப்புகளில் சேவையாற்றியுள்ளார். தொடர்ந்து தமிழர் பேரவையின் ஆலோசகர் திரு முரளி பிள்ளை பேசுவார். Sir, whenever you are ready, please unmute yourself. Mr. V. Pandian, President of TRC, my co-advisors, Mr. R Theyvendran and Mr. Vivekanandan, friends, ladies and gentlemen, a very good afternoon. On 29th of December 2020, one of Singapore's cherished sons, Dr. R Theyvendran, PDM, passed away, leaving behind his beloved wife and son. We are gathered here to commemorate him and his legacy. I must thank Mr. Pandian and TRC for lovingly putting together this commemoration ceremony so that we can reflect on his accomplishments, his many accomplishments. And I'm also grateful to TRC for an opportunity to say a few words in my capacity
as TRC's advisors in memory of the late Danan. Danan, as we heard from Mr. Pandian just now, was truly a giant in our Indian community. He unhesitatingly took up numerous leadership and advisorial posts in business, trade organizations, social clubs, religious organizations, sports organizations, cause-based organizations and trusts, and many more. This is a commitment not just over a few years, but for decades. And through the time and energy that he put in for these various causes, he has nurtured so many leaders, especially in our Indian community. That tells you a lot about this gentleman. Now, I did not have the privilege of working closely with Danan, but I reached out to a few persons who did. One person was my colleague, Mr. Francis Xavier, Senior Counsel, and he sent me a message, and I'd like to read it. He said that Danan was undoubtedly one of the leading lights of the community and selflessly gave his time and energy to numerous worthy causes. He will not be forgotten, apart from being a torch-bearer mentor to countless persons. He was a living embodiment of civic consciousness and public service. It seems to me that he had a special interest in nurturing the minds of our younger Singaporeans and younger Indian community leaders. And that's something that I gleaned when I met him at MDIS. He was particularly energetic when he's talking to me about MDIS and what he has done there. And we've heard about his many years of service in TRC as well. No doubt, he was a larger-than-life character. Many who are represented here would have had great memories of him. I understand that he doesn't suffer fools, and I suspect that he may be challenging us to identify what is the objective behind this remembrance ceremony. Well, I would say that Danan has been a great example. And for us to come together to commemorate his life, to understand what he has done, would serve to motivate us as individuals, us as organizations, to continue in his footsteps, follow his footsteps, to do our best to uplift our community, uplift our nation. And that certainly is an objective he would identify with. May he rest in peace. Thank you. Thank you so much, Mr. Murali Pillai, for joining us and also sharing your thoughts on Dr. R Theyvendran. இனி அடுத்து அமைச்சர் பிபின் பாலகிருஷ்ணனின் காணொளி இடம்பெறுகிறது. I will never forget Dr. Theyvendran. I first met him when I was a junior office holder. He struck me as someone with incredible energy, brimming full of ideas, always trying out something new, always looking for opportunities to make a difference to people, to institutions, to organizations. It was very inspiring for me to meet a person like that. You don't need me to tell you how many organizations he worked on. But to me, every time I see MDIS or I go past the building, I recall him hosting me. I recall the many ideas that were bubbling through him. His passing is a loss for the Tamil community, a loss for the Indian community, in fact, a loss for all of Singapore, because he was one man who always had a heart for people who would otherwise be left behind, for people who needed second chances, for people who wanted to make the best of life.
So Dr. Theyvendran, you lived a full life, a life well worth living, and we are deeply grateful. இனி தமிழர் பேரவையின் ஆலோசகர் திரு ரவீந்திரன் தன் நினைவலைகளை பகிர்ந்து கொள்வார். நீங்கள் தயார் என்றால் அட்மிட் செய்து பேசலாம். Very good evening to Mr. Pandian, President of TRC, Mr. Murali Pillai, Mr. Viva, and my many community leaders and friends who are participating in this memorial service. First of all, I must say that it was a sad day when I learned that Mr. Dinan passed away. And suddenly my 30-year-old experiences with him all refreshed in my mind. And I must say that as I reflect on my friendship and the various occasions I've interacted with him, spent time with him, I must say that he has left a big mark both in society and also in the minds of many Singaporeans, particularly in the Indian community. Now, many of us are aware that he served in many communities. He served in the Indian community, he served in the business community, he served in the Singapore community service in a big way. Now, I've interacted personally with him in the Indian community over many years. When I first met him in an Indian function, particularly a Tamil function, and he decided to say a few words in Tamil, I really laughed at him in the beginning. But then, because he doesn't speak very good Tamil, but he was still bold enough and made a speech in Tamil just to register the point that if you're running an Indian organization, you're running a Tamil organization, you as a leader should set an example and speak in Tamil. Well, that is a very important message when somebody comes to lead an Indian community. And that's something that I always remark to all my friends, that shows leadership and that sets an example to the Indian community. Now, starting from that point, I must say that running an Indian organization is a very, very tough job. And I have seen him take charge of TRC and manage not only the many Indian organizations, but also manage the many Indian community leaders which come as part of TRC. And it's a very tough job. And I must say that he has done a remarkable job bringing everybody together, bringing them to work together to serve the community, and getting everybody to share the common idea that they are all here to serve the Tamil language and the Tamil community and the wider Indian community. I think in that regard, he did a very big and successful job. And that's something that the Indian community is always thankful to him. Now, I've also interacted with him when I went to MDIS, when I went to the Ceylon Association, when I went to the Ceylon Temple, when I became an advisor to the TCC where he serves. And everywhere I went, I'm always impressed by the fact that everybody says that he's very sincere and he has done a lot to wherever he has served. So you walk into the temple, you can see his contribution, the financial contribution. You go to TCC, which is a cooperative. Everybody loves him because he has brought it to very great heights. You go into the Indian Chamber of Commerce. Everybody says he left his mark. And remarkably, when you go to MDIS, you can see the astronomical leap that MDIS has made under his leadership. And recently, somebody commented to me that they are very sad that in Singapore, there is no statue for Thiruvalluvar in a public place, which we can all be proud of and look up to. And I remarked to them, look, in Singapore, there is a place where there is a place for Thiruvalluvar in a public arena. And anybody who walks into MDIS will see the right at the entrance in front of the main porch. There are 10 great leaders of various communities, Chinese, Malay, Indian, all. And there you will see a statue of Thiruvalluvar right in front of MDIS. And that was the thoughtfulness of him on what makes an impact and what is important. And by picking Thiruvalluvar to be reflected, to be a statue to be erected right in front of MDIS for everybody to see, shows the man's vision and shows the man's dedication to the community and the fact that he felt proud that Thiruvalluvar is somebody who should be highlighted and shared with the wider world. Now, one can pick many examples of him. But one of the truly important things that I noticed about Theyvendran was that he goes out of his way to help many people.
Now, as I interacted with many people who have used the facilities of TCC, they said they were in many great trouble. They had problem finding money for their children's education. They had problem finding for various businesses and all that. But when they approached Theyvendran, he always finds a solution for them. And through TCC, he has helped many families, many individuals, and many businessmen also. So like this, as one looks at his great contribution over the many years, despite the severe handicap he faced in his earlier years, he has overcome all of them and showed a fine example to everybody that despite the setbacks, you should lead and you should aim for greater heights and most importantly, reach those heights. And I think the example that he has set and the leadership that he has shown is an example to be emulated by many others who can follow the footsteps. And I look forward to everybody cherishing his memory, and may I bless that his soul rest in peace. Thank you very much. நன்றி திரு ரவீந்திரன். இன்றைய கூட்டத்தில் கலந்து கொண்டு உங்களுடைய நினைவலைகளை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. இனி தொடர்ந்து அமைச்சர் ஈஸ்வரனின் காணொலி செய்தி. எந்த ஒரு சமுதாயத்திலும் அதில் முன்னேற்றம் அடைந்தவர்கள் மற்றவர்களின் முன்னேற்றத்திற்கு பாடுபட வேண்டும். எப்படி அவர்களுக்கு உதவ முடியும் என்று சிந்தித்து செயல்பட வேண்டும். அந்த வகையில் பார்க்கும்பொழுது டாக்டர் தேவேந்திரன் சிங்கப்பூர் இந்திய சமுதாயத்திற்கு மிகப்பெரிய பணியாற்றி இருக்கின்றார். உதாரணத்திற்கு தமிழர் பேரவை மூலமாக ஏறத்தாழ ஒவ்வொரு ஆண்டும் 200 மாணவர்களுக்கு உபகார சம்பளம் வழங்கப்படுகின்றது. அது மூலமாக அந்த மாணவர்கள் அவர்களின் வாழ்க்கை லட்சியத்தை அடைவதற்கு இது ஒரு முக்கிய சேவை, முக்கிய உதவிக்கரனாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதோடு அவரின் அனுபவங்கள், முக்கியமாக வர்த்தகத்தில் உள்ள அனுபவங்கள் மற்ற இளம் நிபுணர்களுடன் பகிர்ந்து கொண்டு அவர்களுக்கும் ஊக்கமளித்திருக்கின்றார். அவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றார். அது நிச்சயமாக எதிர்காலத்தில் இன்னும் அதிகமான இந்தியர்கள் முன்னேற்றம் அடைவதற்கு வர்த்தகத்திலும் சரி பல்வேறு தொழில்களிலும் சரி இது ஒரு முக்கிய அம்சமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். மூன்றாவதாக சமூக அமைப்புகள், குறிப்பாக இப்பொழுது செண்பக விநாயகர் ஆலயத்திற்கு அவர் முக்கிய சேவை ஆற்றி இருக்கின்றார். அதனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்பொழுது டாக்டர் தேவேந்திரன் சிங்கப்பூரின் இந்திய சமுதாயத்திற்கு பெரும் பணியாற்றி இருக்கின்றார். அவர் காலமானது நாம் அனைவருக்கும் ஒரு பெரிய வருத்தமாகத்தான் இருக்கின்றது. ஆனால் அவரின் நற்செயல்கள் இந்த தலைமுறைக்கும் எதிர்கால தலைமுறைக்கும் அது தொடர்ந்து பலன் அளிக்கும் என்று நான் நம்புகிறேன். அவரின் ஆத்மா சாந்தி அடைவதற்கு நாம் அனைவரும் இறைவனை வேண்டுவோம். அடுத்து தமிழர் பேரவையின் ஆலோசகர் திரு விவேகானந்தன் பேசுவார். Sir, please unmute yourself. Yes. Can you hear me?
Hello? We can hear you. Okay. Mr. Murali Pillai, Mr. Ravindran, Mr. Pandian, friends from the community. As I reflected on what to say today on Dr. Denan's memorial service, a lot of thought crossed my mind. And I thought perhaps I could share some of the personal anecdotes that he and I shared through the several decades that I've known him. Let me say something that maybe is a bit unconventional. To be very honest, not everyone liked Denan. But that did not matter one bit to Denan. As he always said, he is not here to win a popularity contest, but to get things done. And that attitude is why Denan was able to imprint his unique legacy in the many organizations that we have already heard Mr. Pandian, Mr. Murali, and Mr. Ravi spoke about. But even those who dislike Denan will admire him for his tenacity as a leader, his entrepreneurship, drive, and above all, boundless, almost youthful energy. He always says he's a recycled teenager. Some of you would have heard of that from him. I have worked with Denan on several national level community projects. He had a razor sharp mind and an unrivaled ability to be focused on his goal. When we organized the successful 75th Tamil Murasi event, 75th anniversary Tamil Murasi event at the NUS Cultural Society, many members of the TRC committee will remember that. He told all of us that he will fill 1,600 seats in the community in the auditorium. That was a tall order as we were selling tickets for the event, and unlike other shows at that time, we did not have any crowd pullers from overseas. A few days before the event, we had only 60% of the seats filled. But he assured me, don't worry, Viva, we will get it done. In the last 3 days, through sheer effort, he was able to fill 100% of the seats. That is a measure of Denan as a leader. People say he had a Midas touch, but then Midas touch came about because of uncommon dedication, discipline, and sheer hard work and self-motivation. As a leader, he was very demanding, and he always gave more than what he asked of others. He never failed to appreciate those who gave their best for him. When then Prime Minister Goh Chok Tong stepped down, Denan and I were tasked to organize the Indian community's farewell for Mr. Goh. I was then CEO of Sinda. The event was a very big success, and the day after the event, all the key female staff in Sinda who helped at the event each got a sari from Denan as an appreciation for their work. By remembering the people on the ground, he touched even the most junior staff and inspired loyalty to give their best to the cause. I first met Denan in the mid-1990s when I was in my late 20s, I think, and I was working as a director in National Council of Social Services. Over the years, my friendship with him grew as we met regularly over lunches together with Mr. K.V. Velu and Mr. Mogana Ruben. After these lunches, the conversation was always on how to help the Indian community. He strongly felt that Indians need to be entrepreneurial and start businesses rather than always working for others. I know personally of several people he helped mentor and start businesses. One episode that I recall about Denan in the early years, long before he was known as an icon in the Indian community, was how he helped a stranded married couple. A wedding car had broken down along PIE. This was before the time of Grab. The couple dressed in the wedding outfit were in distress and waiting outside the car. Denan was driving past and he told his driver to stop immediately, went to talk to the couple, convinced the couple to take his car and go to their function. And he waited at the roadside. Spontaneously helping others just comes very naturally to Denan. I think that is one of his hallmarks. In another instance, while I was having my regular lunch with Denan, Mogan, and Velu, somebody called for me to ask for help for funeral expenses. Denan overheard the conversation. Immediately, he gave me 2K cash. I don't know why he carried so much money, but he had 2K cash on him.
and he gave it to me and he said, Viva, use that. And he said, don't let the family know that it's from me. It is not important. So he was spontaneous in helping others, but at the same time, he never sought publicity. That was one of the endearing features of the man we call Danan. There are so many admirable qualities that we all can recall and speak of Danan, and I'm sure the several other speakers after me are going to touch on many of these. I think not many have given so much to the community as Danan has. He spent a lifetime helping others and doing more than his share for the community in his private capacity, as well as holding leadership positions in various community organizations. As I said in the beginning, one may not like Danan, but you must respect and acknowledge the tremendous and lasting contribution he has made to the Indian community, especially the Tamil community, through his personal generosity and selfless service. It is indeed fitting that TRC under Mr. Pandian's leadership has organized this event today. Thank you for the privilege and honor of allowing me to share with you a small slice of my memory of Danan today. May his soul rest in peace. Thank you. நன்றி திரு விவேகானந்தன். அடுத்து தமிழர் பேரவையின் அடுத்து அமைச்சர் இந்திராணி ராஜா வழங்கும் காணொளி செய்தி. Greetings. I join all of you in remembering and celebrating the life and contributions of Dr. R Theyvendran. His passing was a loss felt by many, owing to his far-reaching contributions and the impact he brought to countless lives. As a businessman, Dr. Theyvendran was known for his strong business acumen. His work in the corporate sector and his leadership roles in various bodies earned him many accolades and awards. As a boss, he led by example and he looked out for his staff. Even as a businessman, he gave his time, resources, and expertise generously to many organizations, including temples, non-profit groups, and grassroots bodies. He was instrumental in the redevelopment of the Sri Senpaga Vanyaga Temple at Ceylon Road, a much-beloved place of prayer for all. His passion for our community was also evident through the roles and associations he held with various Indian bodies, including the Singapore Indian Development Association, or SINDA, the Singapore Indian Chamber of Commerce and Industry, SIKI, and the Singapore Indian Education Trust, SIIT, the Tamils Representative Council, and of course, the Ceylon Sports Club. Very active in these roles, Dr. Theyvendran made positive impact in students' lives with a firm belief that every student should have access to quality education and could pursue dreams of higher education regardless of their circumstances. For example, as a member of SINDA's Indian Business Leaders Roundtable, or IBR, Dr. Theyvendran helped identify deserving students who could not afford to continue with their higher education due to financial constraints. He helped them in securing post-secondary courses with MDIS, with full scholarships and additional financial support. As MDIS Secretary General, he also inked scholarship agreements with all 4 self-help groups so that students of all ethnicities could pursue higher education with greater peace of mind. Through his TRC presidency, he forged strong and sustainable partnerships with SINDA and SIET in providing annual back-to-school vouchers and bursaries to thousands of students in need over the years. These efforts are just a tiny fraction of the abundant ways in which Dr. Theyvendran was able to meaningfully change lives for the better. And today, there are countless families and students, as well as individuals, who owe their good fortune and positivity in life to his passion and unstinting contribution to the community. A leading pillar in the community and a philanthropist,
Dr. Theyvendran's legacy lives on in the lives of those he's touched. It's fitting that we honor his contributions by continuing his benevolent deeds so that opportunities and assistance are available to all who are in need of it. Rest in peace, Dr. Theyvendran. You will be missed. தொடர்ந்து சிங்கப்பூர் இந்திய வர்த்தக சபையின் தலைவர் டாக்டர் டி சந்துரு உரையாற்றுவார். நீங்கள் தயார் என்றால் தொடங்கலாம். Mr. Pandian, President of TRC, advisors of TRC, Mr. Murali, Mr. R Theyvendran, and Mr. Viva. First, I'd like to thank all of you for giving me this opportunity to speak a few words about the late Dr. R Theyvendran. Now, I sincerely cherish this moment that we have come together to celebrate the life of this extraordinary man who has positively impacted our lives and whose achievements and legacy will continue to live on. He was a giant of a man with a vision and passion to help others succeed. He is well-known as a founder of Stafford Press Group and former Secretary General of MDIS, amongst many other distinguished appointments. Dr. Theyvendran, or Danan as he was fondly known, was a colleague, a compatriot for more than 30 years. He had served as a former chairman of the Singapore Indian Chamber of Commerce and Industry from 2014 to 2018. Now, during his tenure, I had the opportunity of working with him as both Vice President of MDRS and Vice Chairman of SICCI. At SICCI, we are very grateful for his efforts to establish a reserve fund and to revise the constitution to future-proof of the organization. Now, as chairman of SICCI, I'm greatly indebted to the many lessons he has taught me, and I'm honored to stand by on the shoulders of my predecessor, who is not only an entrepreneur, but an institution builder. On the walls of SICCI remains many of his favorite quotes that he has personally chosen. One that is close to his heart goes like this: it takes 20 years to build a reputation and 5 minutes to ruin it. If you think about that, you will do nothing differently. Now, this was a quote by Warren Buffett, specially chosen by Danan, and it is still there at the walls at Siki. Duty, decency, reliability, honor, dignity, respect, helping hand. These are all the qualities that the late R Theyvendran not only held in high esteem, but practiced every day during his time with us. He was very, very focused on task, excellent organizer, and always exceed expectations while delivering on promises. He was a serious and disciplined man, but he could never resist opportunities to have a laugh with friends and loved ones given half the chance. His energy and enthusiasm would last through the entirety of the task he embarked on, and I had never seen his lethargy in him. His style of leadership had always inspired me. Dr. Theyvendran was a veteran community leader, very active in various community organizations. He held the Ceylon Sports Club and Ceylon's Tamil Association, and most importantly, we stand here today served as chairman of Tamil Representative Council
an umbrella body of 30 Tamil organizations in Singapore. Now, he has left an indelible mark on the Singapore Indian community and would always be remembered as a fearless leader, philanthropist, and a fierce gentleman. We hope that his legacy will continue to guide and inspire future generations of Indians. Our thoughts are with his family as we remember the loss of one Indian community's finest sons. As you know so well, the passage of time never really heals the tragic memory of such great loss. But we carry on because we have to, because our loved ones would want us to, and because there is still light to guide us in the world from the love they give us. Dr. R Theyvendran has gone home now, guided by his faith and by the light of those he has loved and lost. May he rest in eternal peace. Thank you. நன்றி டாக்டர் சந்துரு. அடுத்து திரு ஜனில் புதுச்சேரியின் செய்தி. டாக்டர் ஆர் தேவேந்திரன் அவர்கள் காலமானதை அறிந்து மிகுந்த வேதனை அடைந்தேன். சமூக தலைவர், பலருக்கும் ஒரு முன்மாதிரி, அதீத திறனாற்றல் மிகுந்த ஒரு செயல் வீரர். அவரது ஆளுமை இந்த அறை முழுவதையும் ஆட்கொண்டிருக்கும். அவரது வார்த்தைகள் நம் கவனம் முழுவதையும் கவர்ந்திருக்கும். நற்பணிகளுக்காகத்தான். ஏனெனில் அவருக்கு மிகுந்த அறிவாற்றலும் செயல்களை நடத்தி காட்டும் திறனாற்றலும் மிகுந்திருந்தன. எனக்கு தெளிவாக நினைவிருக்கிறது. புதிய நாடாளுமன்ற உறுப்பினராக நான் பொறுப்பேற்றுக் கொண்ட போது அவர் ஈடுபட்டிருந்த 2 இடங்களுக்கு நான் சென்றிருந்தேன். ஒன்று MDIS கல்விக் கழகம், மற்றொன்று சிலோன் விளையாட்டு மன்றம். அவர் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டார். சமூகம் சந்திக்கும் பிரச்சனைகள் பற்றி அறிந்து கொள்ள விழைந்த எனக்கு அவை அனைத்துமே பயனுள்ளவையாக அமைந்தன. அவரது குடும்பத்திற்கும் நண்பர்களுக்கும் எனது ஆழ்ந்த அனுதாபங்கள். இனி சிண்டாவின் தலைமை நிர்வாக அதிகாரி திரு அன்பரசு தன் நினைவுகளை பகிர்ந்து கொள்வார். நீங்க தயாரா பேசலாம் மிஸ்டர் அன்பு. நன்றி. டாக்டர் தேவேந்திரன் மறைவுக்கான இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் வணக்கம். சிண்டாவின் தலைவர்
அமைச்சர் இந்திராணி ராஜா கூறியது போல டாக்டர் தேவேந்திரனுக்கும் சிண்டாவுக்குமான உறவு பல ஆண்டுகளாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இறுதியாக அவர் வந்து நான் 2019 சிண்டா இந்தியன் பிசினஸ் லீடர்ஸ் ரவுண்ட் டேபிளுக்காக அவர் இங்க வந்திருந்தார். 2வது மாடியில் கூட்டம். நான் அவரை உடலால் ரொம்ப விழுந்திருந்தாலும் சிரமப்பட்டார் படி ஏறுவதற்கு. நான் கை கொடுத்தேன். அவர் வந்து சிரிச்சுக்கிட்டே அவருடைய அந்த தனித்தன்மையான நகைச்சுவையில சொன்னாரு, ஆங்கிலத்துல சொன்னாரு, நான் என்னால ஏற முடியாதுன்னு நினைக்கிறேன் அன்பு அப்படின்னாரு. சார் அப்படிலாம் இல்லை சார், வாங்க அப்படின்னேன். அப்ப அவர் சொன்னாரு ஒரே ஒரு விஷயம், நான் உடலால தான் சோர்ந்து போயிருக்கேன், உள்ளத்தால் இல்ல, வண்டி எவ்வளவு தூரம் ஓடுதுன்னு பார்ப்போம் அப்படின்னாரு. இந்த இந்த அந்த மனத்திடம் தான் அவருடைய ஒரு தன்மையும் கூட. எப்பொழுது பார்த்தாலும் அவர் சொல்றது ஒரே விஷயம், நம்முடைய மாணவர்கள் வந்து அவர்களுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாகவோ, அவர்களுடைய பெற்றோர்களின் பொருளாதார நிலை காரணமாகவோ அவங்களுடைய லட்சியங்களை இழந்து விடக்கூடாது. அது வந்து சிங்கப்பூர்ல இந்த சமுதாயத்துல நடக்கக்கூடாது. என்னால முடிந்த வரைக்கும் நான் தொடர்ந்து செய்வேன் என்பதை வந்து அவர் வந்து இதை ஒரு சம்பிரதாயத்துக்காக சொல்லல, அது உணர்வுபூர்வமாக செய்தும் வந்தார். செண்டா எம்டிஐஎஸ் அந்த உபகார சம்பளம் என்பது வந்து அவருடைய முன்னெடுப்பான்தான் சாத்தியமாயிடுச்சு. கிட்டத்தட்ட இன்றைய கணக்குப்படி கிட்டத்தட்ட ஒரு 60 முழு உபகார சம்பளம் கொடுத்திருக்கிறார்கள் எம்டிஐஎஸ். இதனுடைய பெரிய வெற்றியே வந்து இந்த குடும்பங்களை சார்ந்த மாணவர்கள் அவர்களுடைய தலைமுறை இன்னும் மேம்பட்டு அவர்களுடைய குடும்பமும் அவர்களை சார்ந்தவர்களும் வாழ்க்கையில் மேம்பட ஒரு பெரும் உதவியாக அவர் அந்த பாதையை அமைத்திருக்கின்றார். அது மட்டும் செய்திருந்தால் நாம் ஒரு இந்திய சமூகமாக மகிழ்ச்சி அடைந்திருப்போம். ஆனால் அதையும் தாண்டி தான் சார்ந்துள்ள இந்திய சமுதாயம் மட்டும் வளர்ச்சி அடையக்கூடாது, ஒட்டுமொத்த சமுதாயமும் சிங்கப்பூர் சமுதாயமும் முன்னேற வேண்டும் என்பதற்காக சிண்டாவுக்கு கொடுத்த அதே உபகார சம்பளத்தை மற்ற சுய உதவி குழுக்களுக்கும் அவர் எம்டிஐஎஸ் மூலமாக கொடுத்திருக்கிறார். அதான் சிண்டா செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் ஸ்காலர்ஷிப்ஸ். இந்த பரந்த நோக்கும் எல்லாரும் நல்லா இருக்க வேண்டும், அதுவும் குறிப்பாக கல்வியை சார்ந்த அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற அந்த முன்னெடுப்பும் அந்த உத்வேகமும் அவரிடம் எப்பொழுதும் நாம் பார்க்கலாம். இன்னொரு நிகழ்ச்சி, எம்டிஐஎஸ் உபகார சம்பளம் மூலம் பயன்பெற்ற ஒரு மாணவரும் அவர் குடும்பத்தினரும் ஒரு சிண்டா நிகழ்ச்சியில் அவர் சந்தித்து தங்களுடைய நன்றியை தெரிவித்த போது அவர் அதை வந்து பெரிதாக அவர்கள் அந்த பெற்றோர்கள் அந்த குடும்பத்தினர் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக கிட்டத்தட்ட அழுதார்கள். அப்போ அவர் சொன்ன ஒரே விஷயம், என்னால முடிஞ்சதை செஞ்சேன், நானும் உங்க குடும்பத்துல ஒருத்தன் தானே, ஏன் இப்படி பெருசுப்படுத்து, ஒன்றும் இல்லை. அந்த மாணவரிடம் சொன்ன ஒரே இது, நான் உனக்கு உதவி செய்திருக்கேன், நீ மற்றவங்களுக்கு உதவி செய், அவ்வளவுதான் அப்படின்ட்டு. இதை பார்த்து கொண்டிருந்த அந்த பத்திரிகையாளர் இதை பற்றி கேட்ட போது அவர் சொன்னது, இது ஒண்ணும் இல்லை, பரவாயில்ல அப்படின்னாரு. அதாவது வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது என்ற அந்த உன்னதமான இலக்கை கொண்டு வலம் வந்தவர். அவருடைய மறைவு எல்லாருக்கும் ஒரு பெரிய இழப்பு. குறிப்பாக சிண்டாவின் இந்த கல்வி சார்ந்த பணிகளில் அவர் காட்டிய முனைப்பு சற்று மனதிற்கு வலியை ஏற்படுத்தினாலும் அவர் செய்த அந்த தொண்டு வந்து நாம் மேன்மேலும் செய்ய வேண்டும் என்பதற்கான உத்வேகத்தையும் அளித்திருக்கிறது. அன்னாரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் அவர் சார்ந்த அமைப்புகளுக்கும் சிண்டாவின் ஆழ்ந்த அனுதாபங்கள். நன்றி.
இனி தொடர்ந்து சிங்கப்பூர் தமிழாசிரியர் சங்கத்தின் முன்னாள் தலைவர் திரு சாமி கண்ணு பேசுவார். பேசலாம் சார். பேசலாமா? ஓகே, தொடங்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். தமிழர் பேரவை என்று அழைக்கப்படும் என்று அது முன்னால் தமிழர் பிரதிநிதித்துவ சபை என்று அழைக்கப்பட்டது. இதன் நீண்டகால தலைவராக சாரங்கபாணி இருந்தார்கள். அவரின் மறைவுக்கு பிறகு அந்த இடம் வெற்றிடமாக இருந்தது, யாரும் நிரப்பப்படாமல் இருந்தது. தமிழரசு சங்கம் தமிழர் பேரவை அல்லது முன்னாள் தமிழர் பிரதிநிதித்துவ சபையை பலப்படுத்த வேண்டும் நோக்கிலே ஒரு தலைவரை கொண்டு வர முயற்சி செய்தது. ஆகவேதான் தொழிற்சங்கவாதியான ஜி கந்தசாமியை வருவதற்கு முயற்சி மேற்கொண்டது. கந்தசாமியும் வந்தார். அவர் தமிழர் பேரவையின் தலைவராக வந்த பிறகு தமிழ் கல்வி, உபகார சம்பளம் போன்றவற்றிலே அதிக கவனம் செலுத்தினார். பிறகு இவ்வாறு அவர் தமிழர் பேரவையின் மதிப்பிற்கு அவர் தலைவராக விளங்கினார். இந்த நிலையிலே தமிழ் மொழி பண்பாட்டுக் கழகம் 1980ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 2ஆம் தேதி தோற்றம் கண்டது. பலரும் இதை தமிழர் பேரவைக்கு போட்டியாக வந்ததாக நினைத்தார்கள். ஏனென்றால் இதிலே பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் இருந்தார்கள். தேவன் நாயர் அவர்கள் மேலாண்மை குழு தலைவராக இருந்தார். NK வன்னிசிங்கம் அவர்கள் தலைவராகவும் பா கேசவன் அவர்கள் செயலாளராகவும் இருந்தார்கள். சமூக அரசியல் ஆதரவுடன் உருவானதாகவும் இது தமிழ் மொழி தமிழர்களுக்கு ஒரு எடுத்துச் செல்லும், அதை முன்னெடுத்துச் செல்லும் என்றும் எல்லோரும் எண்ணினர். ஆனால் கால ஓட்டத்திலே தமிழ் மொழி பண்பாட்டுக் கழகம் மற்ற அமைப்பு போல் இருக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. பிற்காலத்திலே தமிழ் மொழி பண்பாட்டுக் கழகத்தின் செயலாளரான கேசவன் அவர்கள் தமிழர் பேரவையின் தலைவராகவும் வந்தார். அதற்கு பிறகு R Theyvendran அவர்கள் தலைவராக பொறுப்பேற்றார்கள். ஏனென்றால் சிங்கப்பூர் தமிழாசிரியர் சங்கமும் தமிழர் பிரதிநிதித்துவ சபை என்ற காலத்தில் அழைக்கப்பட்டதும் நெருங்கிய தொடர்பு கொண்டிருக்கும் என்பதற்காக இதை சொன்னேன். அடுத்து தேனனை பற்றிய நானும் தேனன் அவர்களும் உள்ள தொடர்பை பற்றி கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். 1992 நான் உமர் புலவர் தமிழ் மொழி நிலையத்திலே பணி தொடங்கிய போது நான் அடிக்கடி அவருடைய ஸ்டான்ஃபோர்ட் பிரஸுக்கு செல்வேன். ஏனென்றால் நிலைய மலரை வெளியிடுவதற்காக அங்கு அடிக்கடி செல்வேன். 92 முதல் ஒவ்வொரு ஆண்டும் அவருடன் நான் பேசியிருக்கின்றேன். அன்று முதல் என்னுடைய பழக்கம் நீண்டது. 2002 அவர் எனக்கு ஒரு விருது கொடுத்து தமிழர் பேரவையின் மூலமாக சமூக சேவைக்காக விருது கொடுத்து பாராட்டினார். அடுத்து தேனன் அவர்களுடன் நான் நெருங்கி சில சமூக பெருந்திட்டங்களிலே பங்கு பெற்றேன். முதலாவது சாரங்கபாணி கல்வி அறக்கட்டளை, அதிலே அவர்தான் தலைவராக இருந்தார். அதன் மூலமாக சுமார் 1.1 மில்லியன் வெள்ளி திரட்டினார்கள். இந்த தொகையை இப்பொழுது அறக்கட்டளையாக இருக்கிறது. இந்த அறக்கட்டளை இப்பொழுது சிங்கப்பூர் இந்திய கல்வி நிறுவன அறக்கட்டளையை நிர்வகித்து வருகிறது. அடுத்து தேவேந்திரன் அவர்கள் தமிழ் பேரவையின் தலைவராக இருந்த காலத்தில் கல்வி உதவி நிதி, கல்வி உபகார சம்பளம் போன்றவற்றிலே ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பயன்பெற்றார்கள். அடுத்து அவர் தாராளமாக சிங்கப்பூர் தமிழாசிரியர் சங்கத்துக்கும், குறிப்பாக நான் நல்லாசிரியர் விருது தமிழ் முரசுடன் தொடங்கிய போது அதற்கும் அவர்கள் நன்கொடை அளித்து உதவி செய்தார்கள். அடுத்து அவருடன் எனக்கு இருந்த ஒரு இது அவர் MDS, அதாவது சிங்கப்பூர் நிர்வாக பல்கலைக்கழகத்திலே, அந்த கல்வி கழகத்திலே அந்த சற்று முன் தேவா அவர்கள் சொன்னது போல் ஒரு வள்ளுவர் சிலை வைப்பதற்காக என்னோட கருத்தை என்னுடன் பகிர்ந்து கொண்டார்கள். அப்பொழுது அந்த வள்ளுவர் சிலைக்கு என்ன திருக்குறளை வைக்கலாம் என்றும் என்னுடன் கலந்து கொண்டார்கள். இவ்வாறு மொழி தொடர்பானவற்றை என்னுடன் எப்பொழுதும் அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். அதற்கு குரலை கூட நான் தேர்ந்தெடுத்து அவரிடம் கொடுத்தேன். இவ்வாறு தேனன் அவர்கள் ஆசிரியரிடம் பெரும் மதிப்பு வைத்திருந்தார்கள். அடுத்த நிலையிலே மூத்த அமைச்சர் கோச்சகுதம் அவர்களுக்கு தேனன் அவர்கள் தலைமையிலே ஒரு பாராட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. அந்த குழுவிலும் நான் இடம்பெற்றேன். அப்பொழுது அவருடன் நெருங்கி பழக வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது.
அவர்கள் மிகவும் சற்று முன் தேவா அவர்கள் சொன்னது போல ஒரு காரியத்தை எடுத்தால் அதை வெற்றியுடன் முடிக்க வேண்டும் என்ற கொள்கையுடையவர். அவருடன் நெருங்கிய காலத்திலே பலவற்றை நான் கற்றுக்கொண்டேன். ஒரு வேலையை வெற்றிகரமாக முடிக்க வேண்டும், இரவு பகல் பாராது உழைக்கக்கூடியவர். இவ்வாறு இருக்கும் இருந்த டாக்டர் தேனன் அவர்கள் இன்று நம்மிடையே இல்லை. சிங்கப்பூர் தமிழர்கள் தமிழ் மொழிக்கும் கல்விக்கும் பொருளாதாரக்கும் குறிப்பாக தமிழர்கள் முன்னுக்கு வர வேண்டும் என்று எண்ணம் கொண்டவர் அவர். அதற்காக பல வகையிலே அவர் உதவி செய்திருக்கிறார். இப்ப சற்று முன்பு கூட பலரும் அதை குறிப்பிட்டார்கள். இன்று அவர் நம்முடைய இல்லாமல் இருந்தாலும் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய நாம் இறைவனை வேண்டுவோம். நன்றி, வணக்கம். நன்றி திரு சாமிக்கண்ணு. இனி தமிழர் பேரவையின் இணை அமைப்பான சிங்கப்பூர் கடையநல்லூர் முஸ்லிம் லீக்கின் காணொளி. அமரர் டாக்டர் ஆர் தேவேந்திரனின் மறைவு தமிழ் சமுதாயத்தின் பெயர் இழப்பாகும். அவர் எண்ணி இருந்தால் அவருடைய தொழில் ரீதியான வேலையில் முழுமையாக ஈடுபட்டு இன்னும் பல மடங்கு சம்பாத்தியம் செய்திருக்கலாம். டாக்டர் ஆர் தேவேந்திரன் அவர் ஒரு பெரிய தொழில் அதிபராக இருந்தாலும் தமிழ் சமுதாயத்தின் வளர்ச்சியை எண்ணி பார்த்து அவருடைய வளங்களை தமிழ் சமுதாயத்தின் வெற்றிக்காக பலமுறை வழங்கியுள்ளார். 1995 தமிழ் மொழி வாரம் நாங்கள் நடத்திய பொழுது அதற்கு பிரதான ஆதரவாளராக நான் முதலில் திரு டாக்டர் ஆர் தேவேந்திரனை ஸ்டான்ஃபோர்ட் ஃபேர்ஸ் மூலமாக சந்தித்தேன். அதன் பிறகு ஜி சாரங்கபாணி ட்ரஸ்ட் ஃபண்ட் அதை தொடங்குவதற்கான முயற்சிகளில் தமிழ் முரசுடன் இணைந்து செயல்படும் பொழுது அன்னாருடன் செயல்படக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்றேன். எனது தந்தையார் அவர்களுடைய மறைவை ஒட்டி டாக்டர் தேவேந்திரன் திரு பாண்டியனுடன் என் வீட்டிற்கு விஜயம் புரிந்து எனக்கு தமது அனுதாபங்களையும் ஆதரவையும் வழங்கி சென்றதை நான் மறக்க முடியாது. பல அமைப்புகளுக்கு தலையாய அமைப்பாக இருக்கின்ற தமிழர் பேரவையின் தலைவராக இருந்து தமிழ் சமுதாயத்திற்கு அரும்பாடுபட்ட அந்த நல்ல மனிதரை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அவருடைய ஸ்டைல் என்று சொல்லக்கூடிய தலைமைத்துவம் மாறுபட்டு இருக்கலாம். ஆனால் அவர் ஒரு கோல் கெட்டர் என்று சொல்லக்கூடிய அளவில் அவருடைய குறிக்கோளை எந்தென்றும் விட்டு கொடுக்காமல் தற்காத்து மிகச்சிறந்த முறையில் தமிழ் சமுதாயத்திற்கு தலைமைத்துவத்தை வழங்கி வந்திருக்கின்றார். அப்படிப்பட்ட நல்ல மனிதருக்கு நாம் நிச்சயமாக இந்த நல்ல நேரத்தில் நினைவஞ்சலி செலுத்த வேண்டும், எண்ணி பார்க்க வேண்டும். அவருடைய குடும்பத்தாருக்கு இந்த நல்ல நேரத்தில் சிங்கப்பூர் கடையநல்லூர் முஸ்லிம் லீக்கின் சார்பாக எங்களது ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்னாரின் ஆத்மா சாந்திக்காக நாம் அனைவரும் பிரார்த்திப்போம். அவருடைய தமிழ் தொண்டு தொடரட்டும். அவர் செய்த நல்ல பணிகள் நம் சமுதாயத்திற்கு இன்னும் பல மடங்கு வெற்றிகளை ஏற்படுத்தி தரும் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் இந்த வாய்ப்பை கொடுத்த தமிழர் பேரவைக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்து நற்பணி பேரவையின் தலைவர் திரு ராமமூர்த்தி உரையாற்றுவார். நீங்கள் தயாரெல்லாம் தொடங்கலாம் திரு ராமமூர்த்தி. Good afternoon to friends. First, I might thank Pandian and his team, as well as the advisors of TRC, for putting this memorial service for our good friend, Dr. R Theyvendran. Dr. R Theyvendran, I've known him for almost 30 years now. Okay, and the first time I met him was probably in 1989. I was then a fresh graduate looking for a job, and at that time the only job that came onto my hand was at working with the Singapore Indian Association. So I was then the manager secretary for the Singapore Indian Association, and you know the Singapore Indian Association is just next door to Ceylon Sport Club. And we always talk about how Ceylon Sport Club was able to do much better than Indian Association at that time. And without a single mention, every time the name Denan will appear. People say Denan did this, Denan did that, and Denan is the one who does a lot for this club as well as for the community.
At that time, I really did not know about Denan much. So I said, oh, he must be a very impressive man. I must meet him one day. And if I get a chance, I must say hi to him. Soon enough, I got a chance to meet him. And after hearing from so many people about him as a giant, I must say he was not. He was someone who was really down to earth, was someone so easy to get along, someone we can all associate with and can get, we can easily mix with. So I said to myself, there's a man who has a very high status, who has a high standing in society, and yet he is very humble. Okay. And I thought that was something that impressed me a lot. Many years later, after that, I left the job. I went to different areas. I started doing other things. And then I came into community service. And that's where I started to meet Denan more often. We get to come across community events and functions, and I get to see him. But the only common thing that I saw, and that always impressed me a lot, is he doesn't see whether you're up there or whether you're down below. He sees you as a normal human being. He extends his helping hand to everybody, irregardless of your status. And he can be a friend to you wholeheartedly. And many a times I see that happening again and again. And one of the last times that I finally met him was at a wedding at the Ceylon Road Temple. And I went for the wedding with my wife, and I bumped into him and I said, hey, Denan, I haven't seen you for a long time. He said, I've not been well. So he said, he has not been well. And so I said, but shouldn't you be resting if you're not too well? I mean, that's a natural thing that we all say when someone is not well, you want you to rest and take care of yourself. He turned around and he said, they invited me. They want me to be here. So I said, never mind. I just spent a few moments of my time with them and say hi to them. And he was there at the wedding to bless the couple, and you want to be there because he was invited. And then as he was leaving, I said, so are you on the way home to rest? And the next thing he said, no, I'm off to another function because I was asked to attend. And as usual, with a wink of his eye, he left the place, but he left a lasting legacy on me as how a community leader should be. The respect that he gave to the person who invited him, he gave a lot of respect to the word, to the invitation, and even though he was not well, he made it a point to make his presence felt. I thought that was something that was very impressionable on me as a young community leader then, and I started to say, this is something that I should adopt. And that's something that I've been adopting in my life. And I said, I try to help because I can see the part that Denan has led for us is something that is going to be good for the Indian community overall. Denan, you may have left us, but the path that you have laid for us is something a lot of us can follow. We will miss you. Rest in peace. Thank you. நன்றி திரு ராமமூர்த்தி. இனி தொடர்ந்து தமிழ் பேரவையின் இணை அமைப்பான சிற்பிகளில் காணொளி. வணக்கம், என் பெயர் குணசேகரன், சிற்பிகள் மன்றத்தின் முன்னாள் தலைவர். We are grateful to Dr. Denan who gave us an opportunity to our first performance in TRC National Day Dinner in 2006. And we are also very grateful for him to grace our first reading club in 2008, where we were encouraging us to do more reading in terms of Tamil. And that was very useful for a lot of youth members. He has always emphasized that we should have youth members with us so that they are the one who will be the next person who will bring along to the coming generations. And I think he emphasizes it, and we are make sure also having more members pertaining to what he has always encouraged us. And very importantly, he told us that whatever we do, funds are more important, and we must have funds for us to make sure we can give back to community. And whatever funds we make, it has to also go back to community. And I think that was a very noble decision by what he had told us, and we are encouraging it and doing it. And we also like to thank him and
telling us every time to have office space, so that will actually give us opportunity for our members to have a meaningful discussions and also to a place of belonging. With all this, we like to remember Dr. Denan at all times, and we thank whatever you've given us till today. Thank you. இனி லீஷாவின் கௌரவ செயலாளர் திரு ருத்ராபதி பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். மிஸ்டர் தேவேந்திரன் சொன்ன சிம்பிளி டு சேஸ் வாஸ் a giant among men. அவர் லீஷாவோட ஃபங்க்ஷன் ஆரம்ப காலத்துலயும் அதுக்கப்புறமும் எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு அழைச்சாலும் தவறாம வந்துருவாரு, முன்கூட்டியே வேற வந்துருவாரு. அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லாத்தையும் கலந்து பேசி பெரியவர் சின்னவர் என்று அவர் பார்த்ததே இல்லை, எல்லாத்தையும் அன்பாக பேசுவார். ஸோ தேவேந்திரன் டாக்டர் தேவேந்திரன் மிஸ்டர் ராஜ்குமார் நம்ம முன்னாள் தலைவர்களுடைய நல்ல நட்பு வச்சிருந்தாரு. இப்போ உள்ள லீஷா தலைவர் மிஸ்டர் சங்கரநாதன் அவர்களுடைய நல்ல உறவு. ஸோ தேவேந்திரன் எனக்கு தனிப்பட்ட முறையிலையும் தெரியும். ஏன்னா எனக்கு பல்கலைக்கழகத்துல திரு ருத்ராபதி தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தொடர்புல இல்லைன்னு நினைக்கிறேன். இருக்கிறீங்களா திரு ருத்ராபதி? இல்லைன்னா நம்ம அவரை மீண்டும் சந்திப்போம். இப்பொழுது தமிழர் பேரவையின் இணை அமைப்பான பட்டிமன்ற கலைக்கழகத்தின் காணொளி. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் பட்டிமன்ற கலைக்கழகத்தின் சார்பாக டாக்டர் தேவேந்திரன் அவர்களுடைய மறைவுக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த 2010ஆம் ஆண்டு முன்னாள் அதிபர் SR நாதன் அவர்களுடைய ஏற்பாட்டில் நம் சாதனையாளர்கள் என்ற ஒரு நூல் எழுதப்பட்டது. அதில் இடம்பெற்ற 6 சாதனையாளர்களில் டாக்டர் தேவேந்திரன் அவர்களும் ஒருவர். அவர்களை பற்றிய வாழ்க்கை குறிப்பை எழுத வேண்டிய பொறுப்பு எனக்கு கிடைத்தது. அதற்கு பிறகு தமிழ் பட்டிமன்ற கலைக்கழகத்தினுடைய பொன்விழா பட்டிமன்றத்திற்கு அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார்கள். அதற்கு பிறகும் தமிழர் பேரவையில் நிர்வாக குழுவிலும் நாங்கள் இடம்பெற்றோம். ஆக எங்களுடைய நட்பு வளர்ந்தது. அன்னாருடைய இழப்பு எங்களுக்கு மிகவும் ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பாகும். தமிழ் பட்டிமன்ற கலை கழகத்திற்கு அவர்கள் செய்த உதவி மகத்தானது. இந்த நாளில் அவர்களுடைய மறைவிற்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொண்டு அவர்களுடைய ஆத்ம சாந்திக்காக உங்கள் சார்பாகவும் தமிழ் பட்டிமன்ற கலை கழகத்தின் சார்பாகவும் எங்களுடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அடுத்து இந்து அறக்கட்டளை வாரியத்தை சேர்ந்த திரு தினகரன் உரையாற்றுவார். நீங்கள் தயார் என்றால் தொடங்கலாம். திரு பாண்டியன் அவர்களே, இந்த
டிஆர்சியினுடைய மதியுரைஞர்களாகிய முரளிப்பிள்ளை அவர்களே, ரவீந்திரன் அவர்களே, திவா அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே இந்த காணொளி மூலம் இங்கே பலர் பேசினார்கள். கிட்டத்தட்ட இந்த நிகழ்ச்சி ஏராளமான கருத்துக்கள் அங்கங்கே தேனனை பற்றி குறிப்பிடப்பட்டது. குறிப்பா அவரை பற்றி சொல்லுகிற பொழுது எல்லோரும் சொன்ன ஒரே கருத்து தான், அவர் சமுதாயத்தின் பேர்ல ஏராளமான அக்கறை கொண்டவர். அது மட்டும் இல்லாமல் ஒரு சமுதாயத்தினுடைய அமைப்புகளை எல்லாம் எப்படி வளர்ப்பது, அந்த அமைப்பு நீண்ட காலம் வளர்ந்து தொண்டு செய்ய அவற்றுக்கு நிதி எவ்வளவு முக்கியம் என்பதை முழுமையாக உணர்ந்து எங்கு சென்றாலும் அவருடைய தனி முத்திரையை பதித்து அத்தனை அமைப்புகளுக்கும் ஒரு நிரந்தரமான ஒரு அதாவது ஏற்பாட்டை செய்து வைத்தவர் தேனன் என்பது நாம் எல்லோரும் அறிவோம். இப்போ எல்லாரும் அவரை பத்தி சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன சொல்லலாம்னு பார்த்தேன். எனக்கு பல ஆண்டு காலமாக தேனன் நானும் கிட்டத்தட்ட பல அமைப்புகளிலே வெவ்வேறு அமைப்புகளிலே பணிபுரிந்திருக்கின்றோம். குறிப்பா முதலில் ஒரு அமைப்பை எடுத்து சொல்லுகின்றேன். சிக்கி என்ற இந்திய வர்த்தக சபையில அவர் ஒரு காலத்துல ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த துணைத் தலைவராக கொஞ்ச நாள் இருந்தார், 2 ஆண்டு காலம். அந்த நேரத்துல என்னை ஒரு தரம் கூப்பிட்டு, நான் ஒரு கமிட்டி ஒண்ணு போடுறேன்னா நீங்க அந்த கமிட்டியில இருந்து இந்த ப்ராசஸஸ், அட்மின் அண்ட் ஹெச்ஆர் ப்ராசஸ் எல்லாம் நீங்க பண்ணணும், அதுக்கு நீங்க கலந்துக்கணும், நான் ஒரு 3 பேரை அந்த கமிட்டியில போடுறேன், நீங்க வரணும். நான் எதுக்கு இப்படி எல்லாம் சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, அவர் அதுக்கப்புறம் சொன்னாரு, அந்த கமிட்டியினுடைய ஒர்க் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுத்துட்டோம், நாங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்தோம், ரொம்ப சந்தோஷப்பட்டு சொன்னாரு, நீங்க எல்லாம் இந்த வர்த்தக சபையில முழுமையா நீங்க எல்லாம் கலந்துக்கிறணும், நீங்க எல்லாம் அதுல ஒரு ஒரு முக்கியமான கடமையை செய்யணும், நீங்க பாட்டுக்கு ஒதுங்கி இருந்து உங்களுடைய தொழிலையோ உங்களுடைய வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்க கூடாதுன்னு ரொம்ப நேரம் பேசினார். சரி, நான் சந்தர்ப்பம் கிடைக்கிறப்ப செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இப்ப கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டு காலம் சிங்கப்பூர் பிசினஸ் ஃபெடரேஷன் என்ற அமைப்புல, அதாவது SBF என்ற அமைப்புல இந்தியன் வர்த்தக சங்கத்தை அவர் சார்ந்து அவர் அதுல ஒரு கவுன்சில் மெம்பரா இருக்கிறாரு. நானும் அதுல பல ஆண்டு காலமாக SBF கவுன்சில் மெம்பரா இருக்கிறேன். கிட்டத்தட்ட சில சமயங்கள்ல நாங்கள் இருக்கக்கூடிய அந்த சப் கமிட்டி அல்லது மெயின் போர்டுல பக்கத்துல இருப்பாரு, அடிக்கடி பேசுவாரு. அவர் பேசுறப்பெல்லாம் நமது சமுதாயத்தை பற்றியும், சிங்கப்பூர் சமுதாயத்தை பற்றியும், இந்திய சமுதாயத்தை பற்றியும், தமிழ் மக்களை பற்றியுமே அவருடைய அக்கறை வெளிப்பாடுகள் ஆங்காங்கே தோன்றும். எல்லாம் அமைதியா கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் சொன்னாரு, நீங்க பல தடவை சொல்லிட்டேன், நீ சிங்கப்பூர் சிக்கியில ஒரு பொறுப்பு எடுத்துக்கணும், எனக்கு அப்புறம் தலைமைத்துவத்துக்கெல்லாம் வரணும் ஒன்னு சொன்னார். நான் சொன்னேன், நான் இப்ப வேற இடத்துல பொறுப்புல இருக்கேன், இந்த SBFல எல்லாம் இருக்கேன், எனக்கு எங்க நேரம் இருக்கு அப்படின்னு லேசா சொன்னேன். இல்ல அப்படியெல்லாம் ஒதுங்கக்கூடாது, நம்மளால முடிஞ்சதை நம்ம சமுதாயத்துக்கு செய்யணும், எப்படி நீ அந்த பொறுப்புல இருந்து நழுவ நினைக்கிறியே அப்படின்னு சொன்னாரு. சில பேர்கிட்ட சொல்லி எல்லாம் எனக்கு சொல்லி எப்படியாவது அந்த பொறுப்புக்கு வரணும் அப்படின்னு ரொம்ப அழிச்சு சொன்னார். அதுல அவருக்கு கொஞ்சம் மனசு கஷ்டம். என்னன்னு கேட்டா, நான் ஒரு கடைசி நேரத்துல நான் முடியாது, என்னால அந்த வேலை இப்போதைக்கு செய்ய முடியாது, எனக்கு பல பொறுப்புகள் இருக்குன்னு சொன்னேன். அதனால அது மட்டும் இது ஒரு உதாரணம். அதுக்கப்புறம் நான் பல ஆண்டு காலம் SIMs, அதாவது சிம்னு சொல்லக்கூடிய அந்த மேனேஜ்மெண்ட், SIM சிங்கப்பூர் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ், அங்க இருக்கக்கூடிய கவர்னிங் கவுன்சில்ல நான் பல ஆண்டுகள் பணிபுரிந்திருக்கேன். அவரு ஏக காலத்துல MDAS-னுடைய தலைமைச் செயலாளராகவும் பல பணிகளில அங்க ரொம்ப முழு கவனத்தையும் அதுல செலுத்திக்கிட்டு இருந்தார். அதனால அந்த காலகட்டங்கள்ல அடிக்கடி இந்த கல்வி, அதாவது தனியார் கல்வியில என்ன மாறுதல்கள் ஏற்பட்டாலும், SIM-ஐ பற்றி ஏதாவது கேள்விப்பட்டாலோ அல்லது அரசாங்கத்தினுடைய அறிவிப்புகளை எதை பார்த்தாலும், அது என்ன SIM-க்கு எப்படி கிடைச்சிருக்கு, நீங்க என்ன பண்றீங்க, நாங்க SIM-ல என்னென்ன செய்யறோம் அப்படிங்கிறதெல்லாம் அறிந்து கொள்வதற்கு மிக ஆர்வமாக அவ்வப்போது கூப்பிட்டு என்கிட்ட உட்கார வச்சு, சாப்பாட்டுக்கு நிறைய தரம் கூப்பிட்டு வச்சு அதை பேசி என்ன நடக்குது, எப்படி உங்களுக்கு இத்தனாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் வர்றாங்க, நாங்க MDAs-ல அதே மாதிரி வளர்க்கணும், இப்படி எல்லாம் சொல்லுவாரு. அப்ப பாக்குறப்ப எனக்கு தோணும், போட்டியாக இருந்தாலும் எங்களுக்கு இதுல ஒருத்தரும் பகிர்ந்து கொள்கிறோம், ஒருத்தர் பகிர்ந்து கொண்டு அவங்க துறையில வளர்வதற்கு, வளர்ச்சி பெறுவதற்கு, அவருடைய நிறுவனத்தை வளர்ச்சி பெறுவதற்காக அவர் கேட்கிறார் என்ற காரணத்தினால அவர் எனக்கு ரொம்ப அதிகமாக பிடிக்கும். அதுக்கப்புறம் சொன்னார், ஒரு தரம் நீ MDAs-ல
இங்க வந்து சேர்ந்துக்க, ஏன் இந்த போர்டுல நீ சேர்ந்துக்கலாமேன்னு சொன்னார். நான் சொன்னேன், நான் வந்து எஸ்ஐஎம்ல இருந்துட்டு மறுபடியும் இங்க வந்து சேர்ந்தா அது வந்து ஒரு மாதிரியா தெரியும், அதனால பரவாயில்ல, நான் தான் அங்க பணி புரிஞ்சுட்டேனே, பாத்துக்கலாம், நான் வெளியே இருந்தே உங்களுக்கு எல்லாம் நல்ல சப்போர்ட் எல்லாம் பண்ணுவேன் அப்படின்லாம் சொன்னேன். அப்படி புன்முறுவலோட சிரிச்சுக்கிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் இன்னொரு அதாவது எதுக்காக என்ன சொல்றேன்னா, எல்லாரும் எல்லாம் சொல்லியாச்சு, என் கூட அவருக்கு எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை வந்து பகிர்ந்து கொள்வதெல்லாம் நான் விருப்பப்படுறேன். குறிப்பா வந்து செண்பக விநாயகர் ஆலயம் வந்து குடமுழுக்கு விழா நடத்துவதற்காக ஏராளமான முயற்சிகளை செஞ்சு தீவிரமான அதுக்கு வேண்டிய பொருளீட்டு, அதாவது டொனேஷன்ஸ் நிறைய நிதி திரட்டினாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த சிங்கப்பூர்லே என்னோட கோயிலினுடைய கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடக்க வேண்டும் என்று அதிகமான முயற்சி செய்து அப்போது இந்த பிரதமர் கோச்சோத்தாங் அவர்களை அழைத்து மிக அற்புதமாக நடத்தினார். அந்த முறை பல முறை அந்த நேரத்துல எல்லாம் என்கிட்ட நிறைய பேசியிருக்காரு. பல காரணங்களுக்காக அப்பெல்லாம் பேசியிருக்காரு. அப்போதுல இருந்து நான் இந்த ஆலோசனை மன்றத்திலையும் இந்த அறநிலைத்துறையிலையும் இருந்த காரணங்களால பல விஷயங்களை பற்றி எல்லாம் பேசியிருக்கிறாரு. இந்தியாவிலிருந்து ஒரு முறை நானும் அவரும் சென்னையிலிருந்து வந்தோம். அப்போ பார்த்தேன், அவருடைய லக்கேஜ் வந்து கிட்டத்தட்ட 100-150 கிலோவுக்கு மேல இருந்தது. எல்லாத்தையும் லக்கேஜ்ல போட்டுட்டு வந்தாரு. அங்க வந்து நிறைய பேர் வந்து அனுப்பிச்சு வச்சாங்க. நாங்க 2 பேரும் தான் வந்தோம். வர்றப்போ நிறைய பேர் வந்தோம். அதுல வந்து அவர் சொன்னாரு, நான் கேட்டேன், என்ன இவ்வளவு சாமானை எடுத்துட்டு வரீங்களே என்ன அப்படின்னு. கும்பாபிஷேகத்துக்கு அவசரமா தேவைப்படுது, வேற யாரையும் அனுப்பிச்சாக்கா அதை ஒழுங்கா செய்ய மாட்டாங்கிறதுக்காக நானே வந்து ரொம்ப அத்தியாவசியமான சாமான்கள் விட்டு போனதுல இப்ப வாங்கிட்டு இதுல எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னார். அப்பதான் தெரிஞ்சது அவருடைய பொறுப்பு வந்து எதுவாக இருந்தாலும் சரி, சாதாரண பணியாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய அது ஸ்ட்ராட்டஜிக் ஆக இருந்தாலும் சரி, அல்லது கோ கெட்டர் திங்ஸ், அதாவது போய் கடன்னு முடிக்கக்கூடியதாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நாம் எடுத்து செய்தால்தான் சிறப்பாக செய்ய முடியும் என்ற கருத்தாலும் கொண்டவர். இன்றைய தினம் நமது தமிழ் சமுதாயம், இந்திய சமுதாயம் சிங்கப்பூரில் வந்து அவரை தேனனை இழந்து விட்டோம். அவர் பெரிய இழப்பு தான் நமக்கும் நமது சமுதாயத்திற்கும் அவருடைய குடும்பத்திற்கும் நிச்சயமாக ஒரு பேரிழப்பு. அவருடைய நல்ல கருத்துக்கள், நல்ல சிந்தனைகள், அவருடைய சமுதாய தொண்டுகள், கல்வி தொண்டுகள், தமிழ் தொண்டுகள், சமய தொண்டுகள், மட்டுமில்லாமல் வணிக தொண்டுகள், இவைகளெல்லாம் முற்றிலும் உணர்ந்து இந்த வருங்கால சந்ததியினர் அதை உணர்ந்து அவரை போல நமக்கு பல தலைவர்கள் உருவாகித்தான் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய இந்திய மக்களையும் இந்த வணிகத்தையும் இந்த சமயத்தையும் வளர்ப்பதற்கு நிச்சயமாக அவர் ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கிறார் என்று கூறி அவருடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு தினகரன். இனி சற்று முன்னால் இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் மீண்டும் லீஷாவின் கௌரவ செயலாளர் திரு ருத்ராபதியை அழைக்கிறோம். பேசலாம் திரு ருத்ராபதி. அனைவருக்கும் வணக்கம். மன்னிக்க வேண்டும், மிஸ்டர் டாக்டர் தேவேந்திரன் அல்லது அங்கிள் தேவன் தான் சொல்லுவோம். தேவன், he was a giant of a man among men. அவரை மறக்கவே முடியாது. பல முறை சந்திச்சிருக்கிறேன். தனிப்பட்ட முறையிலையும் அவர் நல்லா தெரியும். லீஷா எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் அவரு 7 மணிக்குன்னா ஒரு 6:30 மணிக்கு வந்துருவாரு. என்னோட லீஷாவோட பழைய முன் தலைவர் மிஸ்டர் ராஜ்குமார் கூட நல்ல உறவு. தற்போதைய தலைவர் மிஸ்டர் சங்கரநாதன் கூட அவர் நல்ல உறவு வச்சிருந்தாரு. இது எல்லார்கிட்டையும் அவரு ரொம்ப அன்பாக பழகுவார். இது இன்னொன்னு என்ன சொல்லுவேன்னா, என்னோட முதல் சந்திப்புன்னு சொல்லும் போது அவரை வந்து என்னோட பல்கலைக்கழகம் NUS படிப்பு முடிஞ்ச பிறகு அவர்கிட்ட தான் முதல் இன்டர்வியூ போயிருந்தேன். ரொம்ப ஊக்குவிச்சாரு. முடிஞ்சா தனியா தொழிலே தொடங்குங்க, எல்லாருக்கும் வேலை செய்யறது ஒன்றிய நோக்கம் இல்லை, நம்ம இந்தியர்கள் குறிப்பா தமிழர்கள் தனிப்பட்ட தொழில் தொடங்கணும்னு சொல்லி ரொம்ப ஊக்குவிச்சாரு. அது போலவே அதை செய்தேன். பின்பு அவர் வந்து அவரோட ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்டெம்ஃபோர்ட் பிரஸ்ல எல்லா இடத்துலயும் அந்த ஊக்குவிக்கிற மாதிரி வசனங்கள் எழுதியிருப்பாங்க. அது பார்க்கும் போதே நம்மளுக்கு ஒரு உற்சாகம் ஆயிடும். இன்னொன்னு அவரை பத்தி சொல்லணும்னா, எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கும்போது செண்பக விநாயகர் கோயில்ல இருந்து ரிலீஜியஸ் கிளாஸ் நடத்திட்டு இருந்தாங்க. அப்ப கேட்டாங்க, சார் என் பிள்ளைங்களை அனுப்பாம இருக்கீங்க? இல்ல சார், நான் பள்ளியில இருக்கேன், கிளாஸ் இருந்து காத்தவங்கள நடக்குதுன்னு அதோட விட்டுட்டோம். அன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து ஒரு ஃபோன் கால், உங்களுக்கு உங்க பிள்ளைங்க 2 பேரையும் சண்டே கிளாஸ் அழைச்சிட்டு போறதுக்கு பஸ் ஏற்பாடு பண்ணியாச்சு, வந்து இந்த சண்டேல இருந்து ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாங்க. அதுதான் டாக்டர் தேவேந்திரன். எதுவுமே நேரடி செய்யாட்டியோட எப்படியாச்சும் அது தேவைப்பட்டதுன்னா அது நம்மளுக்காக உதவி செஞ்சிடறாரு.
இன்னொன்னு அப்புறம் அவர் வந்து நான் மகாபலிபுரத்துல 2-3 வாட்டி சந்திச்சேன் அந்த எம்டிஐஸோட செலவு செய்யும் போது. அதுக்கு ஏன்னா நானும் அந்த தொழில இருந்த அனுபவம், அதனால அது 2-3 வாட்டி நம்ம சென்னையில சந்திச்சு மகாபலிபுரம் போய் அதை எப்படி செய்யறாங்க, எவ்வளவு கவனம் செலுத்தினாரு. அந்த திருவள்ளுவர் சிலை அழகா வரணும்னு சொல்லி பல முறையா அவங்ககிட்ட பேசி, போன்ல பேசி, நேரா போய் பேசி, இதெல்லாம் மறக்க முடியாத அனுபவம் அவர் கூட. பிறகு வந்து அவர் ஒரு நிச்சயமாக சொல்லணும், அவர் ஒரு மறக்க முடியாத ஒரு மனிதர். அவர் தெரிஞ்சதெல்லாம் ரொம்ப பெருமை கொள்றேன். அது நிச்சயமா அவரோட செயல்பாடுகள் தொடர்ந்தே இருக்கும். அவர் செஞ்சதை இனிமையா எல்லாரும் மறக்க மாட்டாங்கன்னு நம்புறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. நன்றி திரு ருத்ராபதி. தமிழர் பேரவையின் இணை அமைப்பான அண்ணாமலை பல்கலைக்கழக முன்னாள் மாணவர் சங்கத்தின் காணொளி அடுத்து. It is very unfortunate that Dr. Theyvendran is not with us today. When we organized an international convention in 2014, we invited him to be one of the guest speakers, and he brought a lot of optimism in his speech. He's a veteran leader, not only in business as well as in non-profit organizations, and he turned around many organizations. And he was always enthusiastic in bringing youth to the front. We are going to miss him. நிகழ்ச்சியில் நிறைவாக MDIS நிர்வாக இயக்குனர் திரு அமர் மகர் தனது நினைவலைகளை காணொலி வழியாக பகிர்ந்து கொள்கிறார். It is a great honor for me to deliver an eulogy for a dear friend, none other than the late Dr. R Theyvendran, whom I regard as a man of grit, passion and vision, and one who has shaped numerous lives and who is well regarded in society. Tireless and passionate are words that pop up whenever Dr. R Theyvendran's name is mentioned. A man of wisdom, high determination and vision, he never rested on his laurels until he has accomplished what he has set out to do. Well revered in society, he wore many hats and executed his goals with great enthusiasm and conviction. Also affectionately known as Dr. Denan, he promoted lifelong learning with zeal. In spite of his many commitments throughout his professional career, he had volunteered his services generously to the growth and success of the Management Development Institute of Singapore, or MDIS, as its Secretary General since 1989 for a period of 30 long years. He will always be remembered for his pioneering spirit, formidable achievements, and contributions to the community and society. May his soul rest in peace. Thank you.
டாக்டர் ஆர் தேவேந்திரன் ஒரு அசாதாரணமான மனிதர், யதார்த்தத்தை புரிந்து கொண்டவர், அவரை சுற்றியுள்ள மனிதர்கள் அமைப்புகளின் மேல் அக்கறை காட்டியவர். அவரின் சிந்தனைகளும் சாதனைகளும் என்றும் நம் நினைவில் நிழலாடும். இன்றைய நினைவஞ்சலி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பேச்சாளர்கள், இணை அமைப்புகள், உறுப்பினர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் தமிழ் பேரவையின் நெஞ்சார்ந்த நன்றி. வணக்கம்.